முக்கியமா என்ன அப்படின்னாக்கா தொழில பெரிய வளர்ச்சி, சொத்து சேர்க்கை, வெளிநாடு வாய்ப்பு, பணவரவு அதிகரிக்கிறது, கலை மற்றும் மீடியா துறையில வெற்றி பெறுவது, குடும்பத்துல அமைதி நிலவறது, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், ஆன்மீக ஈடுபாடு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த குரு பயிற்சியில மிதுன ராசிக்காரர்கள் 100% எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லாங்க. வணக்கம் என்ன முன்னேர்களே, நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இப்பொழுது காணவிருப்பது மிதுன ராசிக்கான 2026 ஆண்டிற்கான குரு பெயர்ச்சி பலன்கள். முக்கியமா இந்த வருஷம் ஜூன் மாசம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆறாருங்க. கடகத்தில் குரு பகவான் எப்பயுமே உச்சம். அப்பேற்பட்ட உச்சம் பெற்ற குரு பகவானால் இந்த ஒரு வருஷம் மிக முக்கியமான சாதகமான காலகட்டமா அமைப்போதுங்க. குறிப்பா இது உங்களுடைய ராசிக்கு 2வது இட குருவாக அமைய இருப்பதால அந்த இடம்தான் தனம், குடும்பம், பேச்சாற்றல், சேமிப்பு, செல்வாக்கு போன்றவற்றிற்கு முக்கியமான இடம் அப்படின்றதால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலயும் நீங்க பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜென்ம குருவால உங்களுடைய ராசியிலேயே உட்கார்ந்து இருந்த குருவால ஏற்பட்ட மன அழுத்தம், தடைகள், குழப்பங்கள் ஆகியவை குறைய தொடங்கும். இனிமே வாழ்க்கையில ஒரு ஸ்டடியான ஒரு நிலையான தன்மை உருவாகும் அப்படின்னு சொல்லாங்க. நீங்களே யோசிக்கலாம், அது ஏன் மிதுன ராசியில் தானே குரு இருந்தாரு, நல்லது செஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் இடம் பவர்ஃபுல்லா இருக்கும், இருக்கும் இடம் இருண்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2வது இடத்துக்கு போயிட்டாரு. இனிமே எதை பத்தியுமே நீங்க யோசிக்காதீங்க. முக்கியமா பணம் பல வழிகள்ல இருந்து தேடி ஓடி வந்து உங்ககிட்ட சேரும். குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருந்திருக்கும், சிரிச்சே பல வருஷங்கள் ஆச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் கரை புரண்டு ஓடும். இதுவரைக்கும் கடன் அதிகமா இருந்துச்சு, கழுத்தை நெரிச்சது அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமா உயரும். வேலையில தொழில்ல ஒரு மரியாதையே இல்ல, ஒரு முன்னேற்றமே இல்ல அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் தொழில்ல உங்களுடைய மதிப்பு பல மடங்கு உயரும். பேச்சுவார்த்தைக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். வீடு வாகனங்கள் வாங்கும் யோகமும் உண்டு. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் உங்களுடைய எதிர்காலத்துக்கு சாதகமா முடியும் அப்படின்னு சொல்லாங்க. எதனால நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னாக்கா 2வது இட உச்ச குரு என்பதால பணம் மற்றும் குடும்ப வளர்ச்சி அதிகமா இருக்குங்க. ஏற்கனவே தொழில் செய்யறவங்க எக்ஸ்ட்ராவா இன்னொரு பிரான்ச் தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புதிய பொருட்களை அறிமுகம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 10 பேர் வேலை செஞ்ச இடத்துல 15 பேர் 20 பேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சம்பளம் கொடுக்கும் விதமாக உங்களுடைய தொழிலை எக்ஸ்பாண்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இதுவரைக்கும் பார்ட்னர்ஷிப்ல ஒரு பிரச்சனையா இருந்திருக்கு, பணத்தை போட்டவே தவிர ஒரு லாபமே இல்லையே, ஒருவேளை நம்மளுடைய பார்ட்னர் நம்மளை ஏமாத்துறாங்களோ அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு எல்லாம் இந்த குரு பெயர்ச்சியில கூட்டு தொழில்ல லாபம் கட்டாயமா கிடைக்குங்க. முக்கியமா இந்த டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன், பேசுறதையே தொழிலா வச்சிருக்கிறவங்க, இந்த புரோக்கரேஜ், கமிஷன் ஏஜென்ட்ஸ், கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ், இந்த யூடியூப், சோஷியல் மீடியா, இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க, விவசாயம் செய்யறவங்க, அரசியல்வாதிகள், இவங்களுக்கு எல்லாம் இந்த குரு பெயர்ச்சி ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஏகப்பட்ட வாய்ப்புகளையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணவரவு, பொருளாதாரம் சிறப்பா இருக்குங்க. பழைய கடன்களை எப்படியாவது இந்த காலகட்டத்தில் அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஒரு சிலர் அடைப்பீங்க. முக்கியமா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் சொந்த வீடு வாங்குவதற்கான, சொந்தமா இடம் வாங்குவதற்கான, நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. அதே நேரம் உங்களுடைய பழைய பூர்வீக சொத்தை விற்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. சரியான ஒரு ஆள் கிடைக்கல, ரேட்டு கம்மியா போயிட்டு இருக்கு, அடிமாட்டு ரேட்டுக்கு கேட்கறாங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இந்த குரு பெயர்ச்சியில இருந்து சாதகமான அமைப்பு ஏற்படும். வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும். நீங்க ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு வேலை செஞ்சிருக்கீங்க, ஆனா அது இன்னும் பாஸ் ஆகல, பில் இன்னும் கிளைம் ஆகல அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு தங்கம் சேர்ப்பதற்கான யோகம் உண்டாகும். தங்க நகைகள் வாங்குவீங்க, தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதை ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா பிளான் பண்ணிக்கோங்க. ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்கா நல்லா யோசிச்சு கரெக்டா கால்குலேட் பண்ணி அடிச்சீங்க அப்படின்னாக்கா லாபம் பல மடங்கு உண்டுங்க. எதிர்பாராத இடத்துல எல்லாம் பணவரவு உங்களுக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள், வில்லங்கங்கள்லாம் நீங்கி அது உங்க கைக்கு வரும். குடும்ப வருமானம் இரட்டிப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட நாள் ஆசைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறலாங்க. ஏன்னா இது ஜாக்பாட் காலம் அப்படின்னு சொல்லலாம். 2வது வீடு குடும்பஸ்தானம் என்பதால குடும்பத்தில ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்து போனவங்கெல்லாம் மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. திருமண தடை நீங்குங்க. முக்கியமா சொல்றாங்க, இந்த மிதுன ராசியில இருந்து நம்ம கிட்ட போன் பண்ணவங்க, நேரம் வந்து பார்த்தவங்க எல்லாம் சொல்ற ஒரு முக்கியமான விஷயமே திருமணம் தான். திருமணம் நடக்கல ஜி, என்ன பண்றதுனே தெரியல, எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது உங்களுக்கு சிறந்த காலகட்டங்க. உங்களுக்காக ஒரு தனி குடும்ப
குடும்பத்தை உருவாக்கும் இடம் தான் இந்த தன குடும்ப வாக்குஸ்தானம். அந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாக்க கட்டாயம் நடந்தே தீரும். நீங்க ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 வரன்களை பார்க்க ஆரம்பிங்களேன், அப்ரோச் பண்ணுங்களேன். வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வாழ்த்துக்கள். அதே நேரம் ஒரு முறைக்கு 2 முறை திருமண பொருத்தத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா திருமணத்தை பண்ணுங்க. மறுமணம் செய்யணும் அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குங்க. ஏன்னா அஷ்டம சனி பகவான் வரத்துக்கு முன்னாடியில இருந்தே மிதுன ராசிக்காரர்கள் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது தட்டி போது தள்ளி போது வயசு பாட்டுக்கு ஏறிட்டே போகுது. சரியான வரன் கிடைக்கல அப்படின்னு இந்த காலகட்டத்தில் வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குரு பெயர்ச்சி ஆரம்பிச்சு சில மாதங்களிலேயே நிறைய பேருக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும். ஒரு சிலர் காதலர்களா இருக்கீங்க. அந்த காதல் திருமணத்துக்கு எப்படி கொண்டு போறதுனே தெரியல. வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு. அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு உங்களுடைய காதலை அடுத்த கட்டத்துக்கு திருமணத்துக்கு கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. குடும்பத்துடைய சம்மதம் கிடைக்கிறதுக்கு 99% வாய்ப்புகள் இருக்குங்க. ஜூன் மாசம் 2ஆம் தேதிக்கு பிறகு நீங்க பேசி பாருங்களேன். காதல்ல இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே தீரும். உறவுகள்ல நம்பிக்கை அதிகரிக்கும். எப்படா இது பிரச்சனையில வரும், இது அப்படியே கொண்டு போலாமா இல்ல பிரேக்கப் பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு ஒரு பிடிப்பினை வரும், ஒரு நம்பிக்கை வரும். ஒருவேளை சின்ன சின்ன மனஸ்தாபத்தால பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் தேவையற்ற சந்தேகத்தை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க. படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. இதுவரைக்கும் கவனமே இல்லாத இருந்தவங்க, கவன சிதறல்ல கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாம் கவனத்திறன் அதிகரிக்கும். நல்லா போக்கஸ்டா இருப்பாங்க. போட்டி தேர்வுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. படிக்கிறதுக்காக, வேலை செய்யறதுக்காக. இந்த ஐடி, மீடியா, கம்யூனிகேஷன், மொழி சார்ந்த துறைகள்ல சாதனை படைப்பாங்க நிறைய பேர். எனக்கு குரு மற்றும் புதன் சேர்க்கை அறிவை வளர்க்கும் காலகட்டமா இது அமைதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில முன்னேறுவதற்கான சூட்சமங்கள் இருக்கு. அதுல ஒரு சிலதை நான் சொல்றேன். முக்கியமா இந்த ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் போக்கஸ் பண்ணணும். இவங்க அதிபுத்திசாலிகள். புதன் பகவானையே ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படின்றதால ஒரே நேரத்துல 10 எண்ணங்கள் தோணும். இந்த பிசினஸ் செய்யலாமா, இந்த பிசினஸ் செய்யலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இந்த மாதிரி வேலை செய்யலாமா, இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். போக்கஸ் ஒரே ஒரு விஷயத்துல இருந்துச்சு அப்படின்னாக்க நீங்க அடிச்சு ஜெயிச்சிடலாங்க. நல்லா பேசுறவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. உங்களுடைய பேச்சு திறனை பணமா மாத்துங்க, அது போதுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு உங்களுக்கு பார்ட் டைம்ல ஏதாவது செய்ய போறீங்க, டைம் எக்ஸ்ட்ராவா இருக்கு, அதை யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா இந்த யூடியூப், சோஷியல் மீடியா, டீச்சிங், மார்க்கெட்டிங், சேல்ஸ், டிஜிட்டல் கண்டென்ட், ஆங்கரிங், ரைட்டிங், டிசைனிங், பேச்சு, யோசனை, கற்பனை, இந்த மூன்றையும் சரியா பயன்படுத்தினீங்க அப்படின்னாக்கா பெரிய அளவுல சாதிப்பீங்க. முக்கியமா இந்த ராசிக்காரங்க உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவானுடைய பலத்தை அதிகரிக்கணுங்க. முடிஞ்சவங்க புதன்கிழமை அன்று விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வது நல்லது. புதன் மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிங்க. புதன்கிழமை அன்று அட்லீஸ்ட் பச்சை நிற ஆடைகளை அணிவதன் மூலம் புதன் பகவானுடைய பலத்தை நீங்க ஈர்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக பச்சை கலர் சிங்குச்சா, மஞ்சள் கலர் சிங்குச்சா அப்படின்னு நான் சொல்ல, லைட் கிரீன், டார்க் கிரீன் ஷேட்ல நீங்க ஆடைகளை சூஸ் பண்ணலாம். படிக்கும் மாணவர்களுக்கு புத்தகத்தை தானமா கொடுக்கலாம். மரகத கல், எமரால்ட நீங்க மோதிரத்துல அணியலாம். முக்கியமாக ஓவர் திங்கிங்க விட்டுருங்க. அதிகமா யோசிக்காதீங்க. ஏன்னா இவங்க அதிகமா யோசிச்சு ஒரு டைமையே தாண்டி போயிடுவாங்க. ஒரு நேரத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா யோசிக்கிறதுலே நிறைய நேரம் போயிடும். அதெல்லாம் டக்குன்னு முடிவெடுக்கிறத பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தொடர்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. பொதுவாகவே மிதுனராசிக்காரங்களா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா ஸ்டார்ட் பண்ணும்போது ஜோரா அட்டகாசமா இருக்கும். இனிமே நான் தாண்டா இங்க பாடுற அப்படியே அடிச்சு நொறுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதை முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு சிலர் செல்சிப்பாங்க, அதை பாதிலே விட்டுட்டு போயிடுவாங்க. ஃபினிஷிங் அந்த அளவுக்கு நல்லா இருக்கிறது இல்ல. அந்த ஃபினிஷிங் சரியா இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. அதனால பாதியில விடுற பழக்கத்தை மாத்திக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் காலை நேரத்தை வீணாக்காதீங்க. காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்க காற்று ராசி சம்பந்தப்பட்டவங்க. அதனால ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்துக்கு ஒரு 36 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்க எழுந்திங்க அப்படின்னாலே வாழ்க்கை நல்லா இருக்கும். முக்கியமா ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க, பிசினஸ்க்கு பிளானிங்கா இருக்கட்டும், வேலைக்கு ஏதாவது நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, காலையில 5ல இருந்து 8 மணி வரைக்கும் இருக்கிற நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரமா இருக்குங்க. புதன் பகவான் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்றதால இந்த மந்திர ஜபம், தியானம், விஷ்ணு அல்லது தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு எல்லாமே உங்களுக்கு தேவையான மன அமைதியையும் முன்னேற்றத்தையும் தரும் அப்படின்னு சொல்லலாம். ஓம் புதாய நமக அப்படின்ட்டு ஒரு 108 முறை சொல்லி பாருங்களேன், வாழ்க்கை சூப்பரா இருக்கும். எல்லாத்தை விட உங்களுடைய மனசை கட்டுப்படுத்துங்க, அதுவே போதுங்க. தேவையற்ற கடனை வாங்காதீங்க. என்னுடைய ஃப்ரெண்டு பண்ணிருக்கான், என் கூட வேலை செய்யறவன் பண்ணிருக்கான், அவனுக்கு நிறைய லாபம் வந்திருக்கு, நம்மளும் அதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க இறங்காதீங்க. ஏன்னா கண்மூடித்தனமான லாபம் வருவதற்கான காலகட்டம் இது கிடையாது உங்களுடைய ராசிக்கு. உண்மையா சொல்றாங்க, நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணதுல, இல்லங்க இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு போட்டிருந்தான் சில்வர் வாங்கினா, அதனால நம்பி நானும் சில்வர் வாங்கிட்டேன். சில்வர் ரேட் பாத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஏறிக்கிட்டே இருந்துச்சு, 400 ரூபாய் வரைக்கும் போச்சு. நான் 400 ரூபாய் இருக்கும்போது நான் வாங்கிட்டேன் தானே.
லோனை போட்டு தாங்க வாங்கினேன். நான் ஒரு 2 லட்ச ரூபா லோனை போட்டேன். நான் வாங்கினேன், அரை கிலோ நான் வாங்கினேன். வாங்கி 2 நாள்ல பாத்தீங்கன்னா டக்கு 425 ரூபா போச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பாடா போட்ட உடனே 425 ரூபா ஏறிடுச்சேன்ட்டு டமால்னு 2 நாள்ல அப்படியே இறங்கிடுச்சிங்க. அதில் பாதாளத்துல இன்னைக்கு 50% லாஸ்ல இருக்காங்க. 250 ரூபா 260 ரூபாய்க்கு போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. முக்கியமா உங்களுடைய ராசிக்கு இந்த காலகட்டத்தில் கண்மூடித்தனமா எதுலயுமே செலவு பண்ணாதீங்க, எதுலயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னாக்கா இந்த கோல்டு, லேண்ட், சில்வர் எதா இருந்தாலும் லாங் டேர்ம்க்கு பிளான் பண்ணுங்க. லாங் டேர்ம்க்கு உடனே 6 மாசத்துல வரணும், 1 மாசத்துல வரணும், 1 வருஷத்துல வரணும் அப்படின்னு இல்லாம ஒரு 5 வருஷத்துக்கு நீங்க பிளான் பண்றீங்கன்னாக்கா கட்டாயமும் நல்லதுதான். அதே நேரம் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கையில கொஞ்சமாவது வச்சிருங்க. உண்மையா சொல்றாங்க, நீங்க மத்தவங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பரத்துக்காக தேவை இல்லாத ஒரு பொருளை நீங்க வாங்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு பொருள் உங்ககிட்ட இருந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொருளா இருந்தாலும் சரி, உறவா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. குடும்பம், திருமணம், உறவுகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா குடும்பத்துல நல்ல நிகழ்ச்சிகள் ஏகப்பட்டது நடக்குங்க. வீடு மாற்றம், வீடை ரெனோவேட் பண்றது, புதுப்பிக்கிறது, புதுசா வீடு கட்டுறது, ஏற்கனவே கட்ட ஆரம்பிச்சு பாதியில நிக்கப்பட்ட வீட்டை கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். நிறைய பேரு இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களோட ராசியை பார்க்கும்போது வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலர் வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்யலாம், வெளிநாட்டுல போயிட்டு படிக்கலாம், அதற்கான முயற்சிகளை நீங்க எடுக்கலாம். உங்களின் எண்ணங்கள் அனைத்தும் சிறப்பா நடக்குங்க. பொருளாதார மேன்மை அடைவீங்க. முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது உங்களுடைய உடல் நலன. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே சக்கரை மற்றும் பிபில இருக்கீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமா இருங்க. தூங்காம இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. நல்லா தூங்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் இப்படியே தூங்கிடுங்களேன். அதுவே உங்களுடைய உடலான சூப்பரா கொண்டு வந்துடும். முக்கியமா என்ன அப்படின்னாக்கா தொழில பெரிய வளர்ச்சி, சொத்து சேர்க்கை, வெளிநாடு வாய்ப்பு, பணவரவு அதிகரிக்கிறது, கலை மற்றும் மீடியா துறையில வெற்றி பெறுவது, குடும்பத்துல அமைதி நிலவறது, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், ஆன்மீக ஈடுபாடு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த குரு பயிற்சியில மிதுன ராசிக்காரர்கள் 100% எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க. பரிகாரம் அப்படின்னா வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் உடைய அணிஞ்சுக்கோங்க. புதன் கிழமைகள்ல பச்சை நிறம் அல்லது அந்த ஷேட்ல உடைகளை அணிய ட்ரை பண்ணுங்க. தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடுவது விசேஷம். முடிஞ்சவங்க இந்த குரு பயிற்சி நடந்து ஒரு 2-3 வாரத்துக்குள்ளேயே ஆலங்குடி குரு பகவானை தரிசனம் செய்வது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 6. அதிர்ஷ்டமான நிறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பச்சை, மஞ்சள். அதிர்ஷ்டமான நாட்கள் புதன் மற்றும் வியாழன். அதிர்ஷ்ட கல் மரகதம். தெய்வம் விஷ்ணு மற்றும் தட்சிணாமூர்த்தி சுவாமி. அவ்வளவுதாங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பரா தான் இருக்கு. எல்லாமே நல்லா தாங்க இருக்கு. இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்களிடம் காமிச்சு விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேவைப்பட்ட நம்மளையும் கான்டாக்ட் பண்ணுங்க. நானும் ரெடியா இருக்கேன் உங்களுக்கு உதவி செய்வதற்காக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க. அறிவியல், கடவுள், ஜோதிடம் இந்த 3ஐயும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம், உடல் நலன், பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.